ரோஸு, நம்ம நேற்று மீன் வலை எடுக்க போகிறோன்னு சொல்லி டிராக்டரில் போயிட்டு வந்தோன்னா, போயிட்டு நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே தலைவலி. எனக்கு ஒரே ஜுரம் வர மாதிரி இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் நைட் நேரத்துலலாம் எங்கேயுமே போவே கூடாது. நீங்களாச்சும் போயிட்டு வந்தீங்க, உங்களுக்குலாம் தலை வலிக்குது. நான் போவே இல்ல. ஆனா எனக்கு நைட்ல இருந்து பயமா இருக்கு. பேய் கனவுலாம் வருது தெரியுமா? நம்மளுக்கே அப்படி இருக்க, முகினுக்கும் ஓவியாவுக்கும் எப்படி இருக்கும்? ஓவியா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாள், அதுக்கு என்ன ஆக போதா தெரில. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஓவியா வந்து மேகி சமைக்க போறேன்னு எடுக்க போயிட்டா. முகின் வந்து தூண்டில் வந்து செய்ய போறேன்னு அவன் போயிட்டான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் உடம்பு சரியில்லாம மாதிரிலாம் ஒண்ணும் தெரியலையே. நீங்க எப்படி மேகி செய்றீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். ஏ ரோஸ், யாரோ பேசுன மாதிரி பாத்தியா? யாரோ பேசுன மாதிரி எனக்கு பின்னாடி நீ பாத்தியா? யாரோ பேசுனாங்களா? அப்படியே எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. நீ போயிட்டு வந்து நினைச்சிட்டே இருக்க, அதனால தான் உனக்கு இப்படிலாம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஏ ரோஸ், இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி ஓவியா மேகி செய்யறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருச்சுங்க பாரு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, நான் மேகி செய்யறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு நம்ம ஜாலியா செஞ்சு விளையாடலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. நான் நல்லா செய்யலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேனே தெரியுமா? சரி ஓவியா, வண்டியை ஓரமா நிப்பாட்டு. இன்னைக்கு மேகியா செஞ்சு சாப்பிடுவோம் நிம்மதியா. மீன் பிடிக்க போறேன்னா நிம்மதியே இல்லை எனக்கு. ஏன்டா அப்படி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இரு, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம சீக்கிரமா சமைச்சு சாப்பிடலாம். சரியா? உனக்கு ரொம்ப பசிக்குதா என்ன? அதனால தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பசிக்கலாம் இல்ல, எனக்கு ஏதோ சவுண்டா கேக்குது, அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹேய் சுனி, அங்க பாத்தியா? அவங்க ஏதோ சமைக்க போறாங்கப்பா மேகி. நம்மளும் போய் வேலைக்கு பார்க்கலாம் வா. நமக்கு தரமாட்டாங்க எப்படியும், இருந்தாலும் நம்ம வேலைக்கு பார்ப்போம். ஓகே? ஹே, நீங்க சமைக்க போறீங்களா? நாங்களும் கொஞ்சம் இங்க நின்று வேலைக்கு பார்க்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் தாங்க. சமைங்க நானும் வரேன், நானும் சமைப்பேன். ஜாலி ஜாலி. ஏ ரோஸு, நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்டுதுன்னு. எனக்கும் இப்போ மாட்டு கொட்டாக்கிட்ட தான் சவுண்டு கேட்டுச்சே. அடே, நான் ஒன்றும் மீனே பிடிச்சிட்டு வரலையே, அதுக்குள்ளே மீன் சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுல வறுக்கிறதுக்கு. அடடா, மேகி செய்ய போகிறீங்களா? வேறு லெவல் மேகி தான் இன்னைக்கு. மேகி செஞ்சுட்டு அப்படியே வைங்க, நான் மீனையும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த மீனையும் போட்டு வறுத்து சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, தூண்டில் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் பிடிக்க நான் போகிறேன். வாங்க வாங்க. என்ன சொல்ற ரோஸ்? ஏதோ பேய் சவுண்டு கேட்குதா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த சவுண்டுமே கேட்கலையே. நான் நைட்டு நிம்மதியாக வந்து தூங்கினேன். நல்லா வயிறு ஃபுல்லாக சோறு, முட்டை சோறு தின்னேன். முட்டை சோறு சாப்பிட்டு போட்டு நல்லா தூங்கி எழுந்திரி. இப்போ தான் வந்து நான் வந்து தூண்டில் கட்டினேன் மீன் பிடிக்கலான்னு. சரி, யாரும் பயந்த மாதிரிலாம் காட்டிக்கிறாதீங்க. நம்ம நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரி, யாராவது மேகி செய்யுங்க. யாரும் பயப்படக்கூடாது, சரியா? சரி, சீக்கிரமா மேகி செய்யுங்க. ஓவியா, சீக்கிரமா அடுப்பு பத்த வை. எல்லா விறகையும் அள்ளி போடு. உள்ள விறகு அள்ளி போட்டுட்டு சீக்கிரமா பத்த வை. நம்ம சீக்கிரமா மேகி தின்னுட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிடலாம், சரியா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல, பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப யாரோ நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அது இல்லாம ஏதாவது டிஃபரெண்ட் சவுண்ட்லாம் கேக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அதே நினைச்சிட்டே இருக்கலாம். அதனால தான் உனக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டே இருக்கு. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. இப்போ அதான் உனக்கு நடந்துன்னு இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் சீக்கிரமா செஞ்சிடுவேன். நம்ம சாப்பிடலாம். ஓவியா, நீ சொல்றதே எனக்கு பயமா இருக்கு. ஓவியா, நார்மலா நீ எப்பவும் பேசுற மாதிரியே பேசு. சீக்கிரமா செஞ்சிடுறேன், நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்றல, அதுவே எனக்கு பயமா இருக்கு. அதனால எனக்கு மேகி சாப்பிடலாமா வேணாமான்னு தோணுதுப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்பயும் போலதான் பேசிட்டு இருக்கேனே, உனக்கு தான் டிஃபரெண்டா தெரியுது. இரு, நான் கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, சாப்பிட்டுட்டு போ.
சரி சரி சரி, எனக்கும் கொஞ்சம் பசிக்குது தான். நீ செய்ய, நான் சாப்பிட்டுட்டே போகிறேன். இவன் மறுபடியும் அதே ஆத்தங்கரைக்கு மீன் பிடிக்க போகிறான்னு தூண்டிலாம் கட்டி எடுத்துன்னு வந்துட்டான். ஒரு தடவை பட்டதே எனக்கு பயமாக இருக்குது. வளவளன்னு பேசாத. மேகி சீக்கிரமா வெந்துரும். நம்ம சாப்பிட்டுட்டு போலாம், சரியா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு ஓவியா. இந்த மேகி கூட நான் சாப்பிட்லாமா வேணாமான்னு எனக்கு தோணுது. அங்கே பாருங்க 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 பாருங்க, அங்கே பாத்தியா யாரும் மேலே போகிறாங்க, யாரும் மேலே போனாங்க, பாத்தியா இல்லையா? ஓவியா நீ பாத்தியா இல்லையா? யாரும் மேலே போன மாதிரியே இருந்தது. அங்கே பாருங்க பாருங்க பாருங்க, ஐயோ அங்கே பாருங்க 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 பாருங்க, சீக்கிரம் பாரு சீக்கிரம் பாரு சீக்கிரம் பாரு, பாத்தியா இல்லையா பாத்தியா இல்லையா? எங்க யாருமே காணோம், எதுவுமே இல்ல. சும்மா சொல்லிட்டு இருக்காத. நீ நான் சொன்னல, நீ அதே நினைச்சிட்டு இருக்கனே. அதனால தான் உனக்கு எல்லாம் பயமா தெரியுது. இல்லை என் கண்ணுக்கு தான் தெரியுதா இல்லை உன் கண்ணுக்கு தெரியலையா எதுவுமே? ஏங்க பாரு, இது வருதுடா. இது பறந்து வந்துட்டே இருக்கு பாரு. இது பாரு, பேய்டா, டேய் பேய்டா. ஐயோ அடுப்புக்குள்ள கால விட்டுதுடா. ஐயோ அடுப்புக்குள்ள கால விட்டுச்சு. என்ன பண்றது தெரியல. மேகிலாம் போச்சு. ஐயோ யாருமே சாப்பிடவே முடியாது. அங்கேயே பாருங்க, பேய் அடுப்புக்குள்ள கால விட்டுச்சு. ஐயோ என்ன பண்றது தெரியல. ரோஸ், நான் இவ்வளோ நேரம் பேய் பேய்ன்னு சொல்லும் போதெல்லாம் நீ நம்பல. இப்போ வந்துட்டு அடுப்புல காலை விட்டுருச்சு அது விட்டுருச்சு சொல்கிறேன். அடுப்பு ஒழுங்காக தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பாரு, கண்ணு தெரிதா இல்லையா? அங்கே பேய் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் அங்க பாரு அனிதா, பேய் ஓடியா ஓடியா. ஏய் இருடி, நானும் வரேன். எனக்கு மேகியே வேணாம். என்ன இந்த ரெண்டு பசங்களும் எந்திரிச்சு ஓடுதுங்க? ஒன்றுமே இல்லையா? அடுப்புல சரியா அடுப்பே எரியல. இதில் எங்கே இருக்குது பேய்? அட பாவி, இவனால பேய் இல்லாமலாம் இருக்குது சொன்னேன். இப்ப பேய் அடுப்புக்குள்ள கால விட்டு எரிய வச்சிட்டு இருக்கு. இப்ப பார்த்தா பேய் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கானே. என்ன ரோஸ், மண்டையில் நட்டுக்கிட்டு கிளண்டுருச்சா? ஒழுங்கா கண்ணை திறந்து பாரு, அங்கே எதுவுமே இல்லையா? சும்மா கத்துற. நான் யார் கண்ணுக்கு தெரியணும், யார் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும். ஐயோ எனக்கு தலையே சுத்துது. என்னை வீட்டுல கொண்டு போய் விடுங்க. இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா? ஐயோ எனக்கே தெரியலையே. சரி ஏதாவது ஒரு பக்கம் போவோம். என்ன ஆள விடுங்கப்பா. எனக்கு மேகி வேணாம், ஒண்ணு வேணாம். நானும் வீட்டுக்கு போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேயெல்லாம் அடுப்புக்குள்ள கால விட்டுன்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் பேயெல்லாம் கணக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கண்ணுக்கு யாருக்காவது பேய் தெரியுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. மேகியோட வாசனை தான் மூக்க தூக்குது. நான் மேகி நல்லா சாப்பிட போகிறேன். இனிமேதான் என் ஆட்டமே இருக்கு. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்.